வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேமியாவும் ஜவ்வரிசி வச்சு பாயசம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சேமியா எடுத்து வச்சுருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், 7-8 முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் நல்லா சூடாகிடுச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருந்த முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், உலர் திராட்சை இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ இதில் எடுத்து வச்சுருந்த சேமியா சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஜவ்வரிசியை சேர்த்து வறுத்துக்கலாம் லைட்டாக. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஜவ்வரிசி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றுறேன் நான். நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பால் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜவ்வரிசியும் சேமியா போட்ட பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.